ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங்கில் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனல் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க. டீ கொதிச்சிட்ருக்கு. பருப்பு வேக போட்டிருக்கேன். டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. பருப்பு சவுண்ட் வந்துச்சு. பருப்பு எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி மார்னிங்க்கு டிஃபன் வந்து சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் பண்ணியிருந்தேன். என்னால் பன்னீர் கிரேவி வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மார்னிங் இன்றைக்கி வந்து பாப்பாங்களுக்கு இன்றைக்கி லீவு, சாட்டர்டே நான் கட்டி ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது. அதனால் அவங்களுக்கு மார்னிங் டிஃபன் சப்பாத்தி பன்னீர் கிரேவி. என்னால் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறேன். பன்னீர் கிரேவி சூப்பராக இருக்குன்னு சொன்னார். அடுத்தது நம்ம பருப்பு ஆயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு வந்து வடச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். இதே கையோடு நான் பொரியலும் பண்ண போகிறேன். அதனால் தாளிக்கிறதுக்கு இதிலேயே தாளிச்சிட்டு பருப்பில் கொட்டிடலாம். கொட்டிட்டு அதுலேயே வந்து நம்ம வந்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறேன். முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிடலாம். இந்த மாதிரி மார்னிங் டைமில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணணுன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஒரே குண்டாலேயே நீங்கள் முடிச்சிடலாம் வேலையை. மாற்றி மாற்றி கழுவுறதுக்கும் நிறையா பாத்திரம் சேரும் உங்களுக்கு. இதான் நான் ஃபஸ்ட் டைம் வ்ளாக் பண்ணுறேன். எனக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் சூடாயிடுச்சு. கடுகு போட்டேன். கடுகு வெடிச்சிட்டு இருக்கிறப்பல கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். வெங்காயம் போட்டுடலாம். கடுகு வெடிச்சிச்சு. எங்கள் சேனல் பார்க்குறீங்க, பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெங்காயம் வணங்குற கேப்பில் நான் முட்டைக்கோஸை வந்து அறுத்துடலாம். சிம்மில் போட்டுருங்க. அடுப்பை சிம்மில் போட்டு நான் முட்டைக்கோஸை அறுத்துடலாம். நான் எல்லா காயுமே கொஞ்சம் பெருசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அறுப்பேன். எனக்கு பொடி பொடியாக அறுக்க தெரியாது. மிளகாத்தூள் போட்டுடலாம். காயை நல்லா கழுவிட்டு போட்டுட்டேன். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலரி விட்டு மூடி வச்சிடலாம். காய் வெந்துடும். அப்போவே நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா சமையல் கட்டு சுத்தமாக இருக்கும். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு ஸ்நாக்ஸ்க்கு முறுக்கு வச்சிடலாம். சப்பாத்தியும் சாப்பாடும் ஆஃபீஸில் தருவாங்க. குழம்பு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க. அதனால நான் வீட்டில் குழம்பு பொரியலும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். பருப்பு கடைஞ்சிருந்தேன். பச்சை மிளகாய், வெங்காயம்லாம் போட்டு அதுலேயும் ஒட்டுக்கா போட்டு வேக வச்சுட்டு நம்ம தாளித்து விட்டுட்டோம்னா நம்ம சாம்பார் ரெடி. முட்டைக்கோஸ் பொரியல் வச்சிடலாம். எந்த காயுமே ரொம்பவே வணக்காதீங்க, மீடியமாக இது பண்ணுங்கள். அதோட சத்து நம்மளுக்கு போயிடும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அவருக்கு போட்டு அனுப்பிச்சிடலாம்.
என்னடா சின்ன டிஃபனாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அதான் சாப்பாடும் சப்பாத்தியும் ஆஃபீஸில் தருவாங்க. குழம்பு இதே கரெக்டாக இருக்கும், பொரியலும் இதே கரெக்டாக இருக்கும். தண்ணி பிடிச்சாச்சு. என்னோட மார்னிங் ரொட்டீன் இதுதான் இருக்கும். பாப்பாங்களுக்கு இன்றைக்கி லீவுனங்காட்டி எக்ஸ்ட்ரா பாப்பாங்களுக்கு சமைக்கிற வேலை இல்லைன்னா அந்த பாப்பாங்களுக்கு டிஃபன் பண்ணுற வேலை இருக்கும். குட்டி பாப்பா எந்திரிச்சு வந்துட்டா நெக்ஸ்ட்டுலேருந்து உங்களுக்கு பாப்பாங்களுக்கு சமைக்கிற லஞ்சு டிஃபன் எல்லாமே போடுறேன். அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம். மார்னிங்குன்னா நான் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிடுவேன். இங்கே அப்பார்ட்மெண்ட்டுன்னு நிறைய வைக்க முடியாது, செடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்க முடியும். நான் துளசி வச்சுருக்கேன், கற்பூரவள்ளி இலை செடி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஃப்ளவர் செடி வச்சு அதில் பூச்சி வந்துருச்சுங்க. அது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். குட்டி குட்டியாக பூச்சி வந்துருச்சு, இப்படின்னு தெரியல. மீதி 2 செடியும் நல்லாயிருக்கு, இதில் மட்டும் கொஞ்சம் பூச்சி வந்துருச்சு. பை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக்